வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, க்ரூட் ஆயிலோட புதிய கான்ட்ராக்ட். போன கான்ட்ராக்ட், அதாவது பழைய கான்ட்ராக்ட் இன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால நம்ம புதிய கான்ட்ராக்டுக்கு கவனத்தை செலுத்தலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6220 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓரளவு 6000 பழைய கான்ட்ராக்டில் ஒரு பர்டிகுலர் ஜோனை மென்ஷன் பண்ணி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஜோன் 6220 தான். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6220க்கு மேலே நிற்க முடியாத காரணத்தினால படிப்படியாக கீழே வந்து 6172ல் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 6120லேருந்து 100க்குள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் ஓரளவு லோவர் ஓப்பனிங், அதாவது முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியான ஓப்பனிங் தான் எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த 6160 அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான ஜோன். 6160க்கு கீழே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். 6160க்கு மேலே தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ரேட் ஆனால் தான் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நம்ம எல்லாம் நோட் பண்ண விஷயந்தான், இந்த கான்ட்ராக்டில் 5980 இருந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஓரளவு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்து 6220 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருந்தது. இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்லேயே நம்ம ஒரு முக்கியமான ஜோனான 6160 அப்படின்ற இடத்துல நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆகிற சமயத்திலே நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் செல்லிங்க்கு சாதகமான இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 6060, 6026. இன்னும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த டார்கெட்டான 6060 மற்றும் 6026 தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் உதவியால் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் எப்போவுமே ட்ரேட் பண்ணுறப்ப வச்சுருக்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.